என்னுடைய வெயிட்டு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்கிற மாதிரியாக பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு எடுத்து வாங்கிட்டாங்க. இன்னும் பெரிய லாடு லபுக்கு மாதிரி நீங்கள் பத்திரிகையாளர் வந்து சங்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டாக்கா அதை என்ன வேணால் பேசிடலாமா? அது தப்பு இல்லை. படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஒரு பாட்டு பாதியிலே முடிச்சிட்டீங்க, ஆனால் தூக்கிலாம் சுற்றுறீங்க. என்ன வெயிட் இருந்தாங்க? வெயிட் கம்மியாக தான் சார் இருந்தாங்க. நான் நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன் சார், அதனால் எனக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியல. நீங்கள் பேச பேச பக்கத்தில் மாடு மாதிரி 2 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் வந்து அந்த இயக்குனரும் நடிகரும் பார்த்த பொண்ணு கதறுது. தினம் அந்த பிரசாத் ஸ்டுடியோவே சுற்றி வந்துட்டுருக்கீங்க. தினம் ஏதோ ஒரு ப்ரீவியூ ஷோ போடுறாங்க, அங்கே கொடுக்குற கவரை வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம கொச்சப்படுறதுக்காக நம்ம பேசக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். ட்விட்டர் அக்கௌண்ட்டோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ வாட்ஸ்அப்பில் இன்னும் ஈவன் செல்ஃபோனே இல்லாமல் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்களாம் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நடிகர்ன்ற பேரில் இருக்கிற ஒரு லூஸு இந்த கூல் சுரேஷ்னு அவன் வந்து ஒரு ஆங்கர் மேலே வந்து மாலையை போடுறான். அன்னைக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து பத்திரிகையாளர் தான் அவன். பத்திரிகையாளர் செருப்பு எடுத்து அடிச்சிருந்தான் அவனை, கூல் சுரேஷ். அன்றைக்கி வந்து அவங்க கண்டுக்கல. காரணம் கேட்டால் அவன் நடிகன். அங்கே கொடுக்குற டீயும் காஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடையும் சமோசாவும் தின்னுட்டு அவனுக்கு கொடுக்குற கவரையும் வாங்கி நொட்டிக்கிட்டு தெரியாதல்ல இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நாம் வந்து இதெல்லாம் வந்து பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வருது. உலகம் முழுவதும் சினிமா பார்வை எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்காம டெக்னாலஜியில் போயிட்டு இருக்கு. அதை பார்க்காம டெக்னாலஜின்றது ஒரு மண்ணும் தெரியாது, எதை பற்றியும் தெரியாது. நடிகையோட வெயிட் என்ன, கலர் என்ன, அது என்ன, இது என்ன, அசிங்கமா இல்லையா இது? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரே பரபரப்பாக இருக்கு. என்னன்னா உங்களுக்கு தெரியும், கௌரி கிஷன்ற நடிகையிடம் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து அத்துமீறி பேசினார் அப்படின்ற செய்தி தான் ஒரே பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. உண்மையில் நடந்தது என்னன்னு சொல்லி பல தரப்பில் நான் வந்து கேட்டு ஒரு நியாயமான ஒரு கருத்தை முன்வைக்கணுன்றது என்னுடைய எண்ணம். இது வந்து பேசலாமா வேணாமான்னு பார்த்தேன். ஐயோ, ஒரு பத்திரிகையாளராச்சே, நம்ம ஒரு பத்திரிகையாளரை எப்படி நம்ம வந்து அவர் பேசுனதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியும், இல்லை சரின்னு சொல்ல முடியுன்ற அந்த நெருடல் எனக்கு எப்போவுமே கிடையவே கிடையாது. காரணம் நான் நியாயத்தை பேசணும்னு நான் நினைப்பேன். அது என்ன ஆனாலும் சரி, அதனால் எவ்வளோ சிக்கல் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு ஆதாயத்துக்கும் உட்படாமல் இருக்கிற விஷயத்தை சரியாக பேசணும் அப்படின்றது தான். இங்கே ஜேர்னலிசம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருக்குங்க. ஒன்று பிரிண்ட் மீடியா, இன்னொரு டிஜிட்டல் மீடியா. இதை தாண்டி இதுக்கு முன்னாடி இது இன்றைக்கி அதாவது பிரிண்ட் மீடியா டிஜிட்டல் மீடியா இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது இதுக்கு முன்னொரு காலத்தில் இதுக்கு இந்த டிஜிட்டல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்ட் மீடியாவே 2ஆக இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல், இன்னொன்று வந்து சினிமா. சினிமா வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி கலை சமூகம்லாம் இருக்குன்னா அதெல்லாம் பொலிட்டிக்கலில் போயிடும். சினிமா மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். சினிமா ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் பரவலாக நீங்கள் சொல்லுவாங்க வந்து கிசுகிசு பத்திரிகையாளர்கள் கூட சொல்லுவாங்க. ஆனால் நாம் அந்த பார்வை கிசுகிசு எழுதுறதும் ஒரு பார்த்து, பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த கிசுகிசு பத்திரிகையாளர் நம்ம சொல்கிறது சினிமா பத்திரிகையாளர் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பெரும்பாலும் சினிமா பத்திரிகையாளர்கள் செய்திகளை தாண்டி இந்த கிசுகிசில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது கடந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இன்றைக்கி காலம் மாறிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கிசுகிசு பத்திரிகையாளர்லாம் அந்த வேலையை வந்து விட்டுறணும். முழுக்க இன்றைக்கி வந்து பெண்கள் உரிமை வந்து பெரிய அளவில் பேசப்படுது. ஆணுக்கு பெண் நிகர்ன்றதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் நம்ம வந்து சினிமா வந்து கிசுகிசு எழுதணுன்ற அதே பாணியில் வந்து பத்திரிகையாளர் இருக்கக்கூடாது. ஆனால் அதே எண்ணத்தில் இருந்ததுனாலோ என்னவோ தெரியல, இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து கார்த்தி என்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்போ ஒரு சிக்கல் இருக்கிறார். சிக்கல் அவருக்கு இருக்கா இல்லையா, அவர் உணர்ந்தாரா இல்லையான்றதுலாம் கிடையாது. ஆனால் நாம் வந்து இங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருடைய ஒரு பேச்சு வந்து இங்கே வந்து ஒரு பேசும் பொருளாகி அது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய அளவில் இன்றைக்கி வந்து சமூகத்திலே ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, அதர்ஸ்ன்ற ஒரு படம், அந்த படத்தில் வந்து ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சி நடந்தபோது அதில் நடித்த கதாநாயகர் வந்து இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, கதாநாயகியே ஏதோ அக்கான்ற அந்த உரிமையில் ஏதோ சொல்லியிருக்கிறார், ஏதோ பேசி அக்கான்ற வந்து பெயரளவில் அழுத்தாருன்னு சொல்லப்படுது. அப்போ வந்து இவர் வந்து பத்திரிகையாளர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அந்த கதாநாயகர்கிட்ட அவங்கள தூக்குற மாதிரி நடிச்சிங்களே, அப்போ வந்து அவங்களுடைய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காரு.
இது வந்து அந்த நடிகைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடிகை வந்து பெரிய அளவில் இது வந்து மனதளவில் வந்து கொந்தளிச்சிருக்கிறாங்க. இன்னொரு நிகழ்வு நடக்கும்போது அதை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நிகழ்வில் அதாவது நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வில் வந்து அதே பத்திரிகையாளர் கார்த்தியை வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த வார்த்தையை நீங்கள் வந்து கேட்பீங்க, என்னுடைய படத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன, என்னோடய நடிப்பு என்ன, அதை பற்றி பேசாமல் தனிப்பட்ட முறையில் என்ன பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி வந்து அவர்கிட்ட நீங்கள் என்னுடைய வெயிட்டு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்கிற மாதிரியாக பிடிச்சி லெஃப்ட் ரைட்டு எடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் என்னென்னா, சில சந்தர்ப்பங்களில் வந்து சில கேள்விகள் வந்து ஒரு படத்தில் நீங்கள் வைக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள், அறிவார்ந்த விஷயங்கள்னு வந்து அந்த படத்தில் நம்ம கேட்க முடியும். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பதிவு, பாடல்கள், எவ்வளவோ விஷயம் இருக்குது சார். ஒரு சினிமாவில் வந்து நீங்கள் கேட்குறோன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, போகிற போக்கில் ஒரு 5 நிமிஷம் தான் கேட்கவே முடியாது. ஒரு படத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா, அறிவார்ந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு நடிகையை பற்றி நீங்கள் கேட்கணுன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நடிகை வந்து ஒரு காட்சியில் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த காட்சியில் நீங்கள் எப்படி நடிச்சிங்க, நீங்கள் வந்து அழுது நடிச்சிங்களே, நீங்கள் வந்து கிளிசரின் போட்டிங்களா, இல்லை வந்து இயல்பாகவே நீங்கள் வந்து அழுதிங்களா, இப்படி எவ்வளோ கேட்க முடியும். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூப் போட்டு நடிச்சிங்களா, இது டூப் இல்லாமல் நீங்கள் நடிச்சிங்களா, அப்படி கூட கேட்க முடியும். ஆனால் ஒரு கதாநாயகன்ட்ட போய்ட்டு அவங்கள தூக்கி நடிச்சிங்களே, அவங்க வெயிட் எவ்வளோன்னு கேட்குறது, இது வந்து ஒரு நியாயமாக கருத்தாக எனக்கு தெரியல. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தப்பான உள்நோக்கத்திலலாம் கேட்கவே இல்லை, ஒரு கேள்வியாக வந்து போடும்போது அந்த கேள்வியை போட்டார். சரி ரைட், இப்படி எடுத்துப்போம். சரிப்பா, நீ ஒரு கேள்வி வந்து கேட்டுட்ட, அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தப்பாக வந்து அவங்க மனதுக்கு பட்டு அவங்க வந்து மனக்காயப்பட்டாங்கன்னா என்ன சார் பண்ணணும்? ரொம்ப நார்மலாக கேட்குறேன் சார். நீங்கள் நல்ல எண்ணத்திலே கேட்டீங்க சார், உங்களுக்கு கெட்ட எண்ணமே இல்லைன்னு கூட வச்சுப்போமே, தப்பான நோக்கத்தில் கூட நீங்கள் கேட்கல, நீங்கள் வந்து நல்ல எண்ணத்தில் கேட்டதாக கூட வச்சு, சரி அவங்க சைட்லேருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தை, சாரிம்மா, நான் தப்பான நோக்கத்தில் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் உங்கள் மனசு கஷ்டப்படுறதுனாக்கா நான் அதுக்காக நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், நான் முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொன்னதோ அவங்க வந்து உங்களை வந்து குற்றம் சாட்டுறாங்கன்னா நீங்கள் அவங்கள பற்றி பேசணும் தானே அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப வெரி சாரிம்மா, இன்னொரு தடவை நான் அந்த மாதிரி உங்களை எதுவும் நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சிச்சு. இன்னும் பெரிய லாடு லபுக்கு மாதிரி நீங்கள் பத்திரிகையாளர் சங்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டாக்கா அதை என்ன வேணால் பேசிடலாமா? அது தப்பு இல்லை. இப்போ அப்படியே நான் பேசப்படுது, ஒரு சங்கத்துக்கே ஒரு தலைவருங்க புதுசாக வந்து நிர்வாகியாக இருக்கிறாரு அப்படின்னு தானே பேசுகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஓவராக நீங்கள் பேசுவீங்களா? நீங்கள் பேச பேச பக்கத்தில் மாடு மாதிரி 2 பேர் உட்காந்துருக்காங்க, அதில் வந்து அந்த இயக்குனரும் நடிகரும், அந்த பெண்ணு கதறுது. இதெல்லாம் நல்லாவா இருக்குது பார்க்குறதுக்கு? எப்படி இருந்தாலும் சார், அந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது வந்து அது சம்மந்தமாக உங்களை வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு உரிய பதில் கொடுத்துட்டு கூட இல்லைம்மா நான் அப்படி பேசணும் தப்புனா நான் மன்னிப்பு கேட்கணும், முடிஞ்சிச்சு, அதோட கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேசலாம். என்ன அது வந்து என்ன ஒரு எகத்தாலும்? நான் நீண்ட காலமாக நான் பார்க்குறேன் அந்த பிரசாத் ஸ்டுடியோ, அதை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்ன்ற பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் நீங்கள் சும்மா சுற்றி வரீங்க. நிறைய நான் பார்த்துருக்குறேன். நம்மளாம் தினசரி அந்த பக்கம் தான் போகிறோம் வரோம். எல்லாரையும் நான் சொல்லலை, அதை முதல்ல புரிஞ்சுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வார்த்தைகளை எச்சரிக்கையாக தான் நான் பேசுகிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை. ஆனால் அந்த செய்தியாளர்ன்ற அந்த பேரில் உங்களுக்கு எங்கே நான் எத்தனை வருஷமாக நாங்கள் இருக்கிறோம், எந்த பிரிண்ட் மீடியாவில் நீங்கள் வேலை செஞ்சீங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று கேட்டால் 30 இடத்துல வேலை செஞ்சீங்க, 40 இடத்துல வேலை செஞ்சுருந்தீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்துல கூட நீங்கள் குப்பை கொட்டலன்னு அதே தெரியுது. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு 30 வருஷம் வேலை செஞ்சேன்னு சொன்னால் பரவாயில்ல, இங்கே 1 வருஷம் வேலை செஞ்சேன், அங்கே 6 மாதம் வேலை செஞ்சேன், இப்படி எப்படியே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் அடையாளம் கட்டிங்கன்னா அந்த பத்திரிகையோட அந்த கண்ணியத்தை காப்பாற்றினால இப்போ உங்களை மட்டுமா அவங்கள சாடுறாங்க, ஒட்டுமொத்த பத்திரிகையாளராக சாடுறாங்க. அப்போ பத்திரிகையாளர் பேரில் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே தினம் அந்த பிரசாத் ஸ்டுடியோவே சுற்றி வந்துட்டுருக்கீங்க, தினம் ஏதோ ஒரு ப்ரிவியூ ஷோ போடுறாங்க, அங்கே கொடுக்குற கவரை வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம கொச்சப்படுத்துறதுக்காக நம்ம பேசக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். அங்கே கொடுக்குற கவரை வந்து அங்கே கொடுக்குற சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே உங்களுடைய வாழ்க்கை ஜீவனம் போகுது, நம்ம அதை தப்பாக சொல்லலை. ஆனால் இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது? எல்லாத்தையும் பேச வேண்டியதாகுதா இல்லையா? பத்திரிகையாளர் எந்த பத்திரிகையில் நீங்கள் வேலை செஞ்சீங்க? குறைஞ்சபட்சம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டோ, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ, வாட்ஸ்அப்பில், இன்னும் ஈவன் செல்ஃபோனே இல்லாமல் வந்து நீங்கள் பத்திரிகையாளர்னு சொல்கிறாங்களாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். செல்ஃபோன் கூட கிடையாது. ஆனால் அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் சுற்றி வந்துட்டு நானும் பத்திரிகையாளர்ன்ற பேரில் சுற்றி வந்துக்கிட்டு அங்கேயே உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணுறீங்க, பண்ணிட்டு போங்க. ஆனால் அசிங்கப்படுத்தாதீங்க. பத்திரிகையாளர்களே இப்போ வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க நீங்கள் பண்ண அந்த
பேச்சுக்கும் அந்த வேலைக்கும் எல்லா ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கல் இருக்கிறாங்க. பிஆர்ஓக்கள்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சும்மா சுற்றிட்டு வரீங்க. இதனால் எல்லா பிஆர்ஓன்ற பேர்லேயும் பத்திரிகையாளர் பேர்லேயும் நீங்கள் வந்து அங்கே ரவுண்ட் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் தாராளமாக இருந்துங்க, நான் வேணாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் அந்த தேவையில்லாமல் வந்து மற்ற பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு அவப்பேரை கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்க. இப்போ அப்படி தான் நடக்குது. இந்த ஒரு நபர் பண்ண வந்து தவறு ஒட்டுமொத்தமாக வந்து பத்திரிகையாளர்களும் வந்து சார்பாக இருக்குது. எல்லாருமே கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம் சார், இது எனக்கு வந்து நான் தப்பாக தோணலை, இது வழக்கமாக நாங்கள் பேசுகிறது தான் அப்படின்னு. உங்களுக்கு வழக்கமாக இருக்கலாம், கேட்டுக்கிற எல்லா நடிகையும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? இதே அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 2 சம்பவம் நான் சொல்கிறேன், அது உங்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர்ன்ற பேரில் இருக்கிற ஒரு லூஸு, இந்த கூல் சுரேஷ்னு அவன் வந்து ஒரு ஆங்கர் மேலே வந்து மாலையை போடுறான். அன்றைக்கி ஒரு எதிர்ப்பு தெரிவித்து பத்திரிகையாளர் தான், அவன் பத்திரிகையாளர், அவர் தான் பத்திரிகையாளர், யார் முகம் கூட காட்டவே இல்லை. உடனே அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டால் அது மனுஷனுடையக்கான வந்து அதை வந்து கண்டிச்சார். அந்த சம்பவம் நடந்து நான் பார்த்தேன். அவ்வளோ தப்பான விஷயம். அன்றைக்கி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிச்சுன்னா, நான் அந்த பெண் அன்றைக்கி கடந்து போயிட்டாங்க. அதே பெண் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து ஆடை குறித்து பேசும்போது அப்போ வந்து அவங்க வந்து அதை மறுத்து பேசுனாங்க. அங்கேயும் அந்த பெண்ணுக்கும் பாரபட்ச பார்வை தான் இருந்தது. அதே கூல் சுரேஷ் வந்து மாலையை போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக செருப்பு எடுத்து அடிச்சிடணும் அவனை, கூல் சுரேஷை. அன்றைக்கி வந்து அவங்க கண்டுக்கல. காரணம் கேட்டால் அவன் நடிகன், அன்றைக்கி கண்டுக்கல. அன்றைக்கி குரல் கொடுத்தது பத்திரிகையாளர் தான் குரல் கொடுத்தான். ஆனால் அதே இன்னொரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆடை குறித்து கேட்டபோது அந்தம்மா வந்து கண்டித்து பேசுனாங்க. இதுதான் பாரபட்சன்ற நான். இந்த பாரபட்சம் தான் யாருக்குமே இருக்கக்கூடாது. அது யார் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்துறவங்களுக்கும் அந்த இருக்கக்கூடாது, அந்த பார்வை இருக்கக்கூடாது. பத்திரிகையாளர்ன்ற வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் வந்து கேட்கலாம். அந்த கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம் உள்நோக்கம் இல்லைன்ட்டு. ஆனால் அது உள்நோக்கம் கற்பிக்கப்படும் போதோ அல்லது உள்நோக்கத்தோடு அது பார்க்கப்படும் போதோ அல்லது பாதிக்கப்பட்டவங்க வந்து கேள்வி கேட்கும் போதோ ஒரே வார்த்தை, நீங்கள் தவறாக வந்து இங்கே வந்து புரிந்து கொள்ளப்பட்டது அல்லது தவறாக நான் பேசிட்டேன், இது நான் இப்படி எதிர்பார்க்கலை, சாரினா முடிஞ்சிச்சு. பேசவும் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு இல்லை. அது இன்னொரு வீட்டு பெண்ணை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைன்றதுனால என்ன வேணால் கேட்ட முடியுமா? நான் கேட்குறேன், நடிகைனா என்ன வேணால் கேள்வி கேட்டுடலாமா? என்ன கேள்வி அதனால தான் நான் சொல்கிறேன், உண்மையான பத்திரிகையாளர்னா அந்த ஒரு படத்தை பார்த்து நான்லாம் வந்து ஒரு படத்தை பற்றி வந்து நான் ரிவ்யூ பண்ணணுன்னா 2 தடவை 3 தடவை பார்க்குறேன். அந்த படத்தை ரிவ்யூ பண்ணும்போது நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மீண்டும் மீண்டும் படத்தை பார்க்குறேன் ரிவ்யூ பண்ணும்போது. நீங்கள் சும்மா அங்கே வந்து உட்காந்துட்டு சுற்றிட்டு வந்துட்டு அங்கே கொடுக்குற டீயும் காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடையும் சமோசாவும் தின்னுட்டு அவனுக்கு கொடுக்குற கவரையும் வாங்கி நொட்டிக்கிட்டு தெரியாதல்ல இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நாம் வந்து இதெல்லாம் வந்து பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வருது. தப்பு. எல்லாரையும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்லக்கூடியது எல்லாருமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலரை நான் பார்க்குறேன். நாங்கள் அங்கேயே தான் இருக்கிறீங்க. உங்கள் பத்திரிகை நீங்கள் என்ன பத்திரிகை நீங்கள் நடத்துகிறீங்க? ஆனால் அங்கேயும் விஷயம் தெரியாமல் 500 பேர் வந்து ஷூட்டிங் எடுக்கிறீங்க. நான் பார்க்குறேன், ஒரு படத்தை வந்து பார்க்குறேன், நான் 500 பேர் ஷூட் பண்ணுறீங்க கேமரா வந்து. சரி 500 வருதா பார்த்தீங்கன்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர்கிட்ட அந்த அந்த படமும் வரப்போகிறதுல எதுவும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? முழுக்க அங்கே சினிமா ப்ரொடியூசர் கொடுக்குற அந்த கவருக்காக நீங்கள் வரீங்கள வந்து பார்த்தீங்கன்னா 100 கேமரா வைக்கிறீங்க, 100 பேர் வந்து பத்திரிகையாளர் அங்கே கூடுறீங்க. ஆனால் ஒரு 10 பேர் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி அதை நெகட்டிவோ பாசிட்டிவோ பேசுகிறதே இல்லை. அது குறைகள் தான் சொல்லுங்கள், நிறைகள் தான் சொல்லுங்கள். அவங்க கடமையை செய்யணுமா இல்லையா? அங்கே கவரை வாங்கிட்டு அப்போ பேசாமல் இருக்கிறதுக்கு கவர் கொடுக்குறாங்களான்னு ஆயிடுது. இப்போ படத்தை பற்றி நெகட்டிவாக விமர்சனம் பண்ணிடக்கூடாதேன்றதுக்காக ஒரு வேளை கவர் கொடுக்குறாங்களா ஒரு படத்துக்கு அப்படின்னு ஆயிடுது. முதல்ல இதை ஒழுங்குபடுத்தணுன்ற நான் ஆளாளுக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து சங்கன்ற பேரில் வச்சுக்கிட்டு சங்கம் என்ன செயல்படுது நிறைய இருக்குது கேள்வி. செயல்படாததுக்கு ஒரு சங்கம், செல்போன் கூட கிடையாது, ஆனால் நீங்கள் மீடியா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி அவப்பேர் ஏற்படுத்தாதீங்க. நீங்கள் இன்றைக்கி என்ன கைபேசி இருந்தாலே இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர்ன்ற அந்த ஆயிடுச்சு. ஆனால் அந்த கைபேசியும் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, வந்து இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக், எதுலேயுமே அக்கௌண்ட் கிடையாது, கைபேசியே கிடையாது. ஆனால் பத்திரிகையாளர் அங்கேயே சுற்றி வந்துட்டு அங்கேயே வந்து அதை தாண்டி உங்களோட பயணம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா கிடையாது.
சினிமா விமர்சனம்னா இன்றைக்கி சினிமா எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்கு, உலக சினிமா எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து விரிவடைஞ்சிருக்கு, சினிமா அந்த பார்வையை செலுத்தணும். நீங்கள் முதல்ல ஒரு படத்தில் கேட்கறதுக்கு 1000 கேள்வி இருக்குடா, அதை விட்டுட்டு உங்கள் வெயிட்டின்னா இது அசிங்கமாக இல்லை? நீங்கள் இப்போ கூட நான் சொல்கிறேன், சில நேரங்களில் இந்த பிரிண்ட் மீடியாவில் பல விஷயங்கள் நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். ஒரு காலத்தில் பிரிண்ட் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிசுகிசுன்ற பேரில் சிட்டுக்குருவி பதில், அது இது கழுகு, அது இது எதோ வரும். அதெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறிச்சு. இன்றைக்கி வந்து சினிமா வேறு பாதையில் பயணிக்குது. உலகம் முழுதும் சினிமாவை பார்வை எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்காம டெக்னாலஜியில் போயிட்டுருக்கு. அதை பார்க்காம டெக்னாலஜி தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, எதை பற்றியும் தெரியாது. நடிகையோட வெயிட் என்ன, கலர் என்ன, அது என்ன, இது என்ன, அசிங்கமாக இல்லையா இது? அப்படியே ஒரு வந்து சந்தர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த கேள்வி கேட்டால் கட்டாயம் நிர்பந்தம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டுட்டு இந்த கேள்வி கேட்கலாமான்னு கேட்கணும். முதல்ல ஒரு பெண்ணை குறித்து நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்படியே கூட கட்டாயம் அந்த கேள்வியே கேட்டாங்கன்னா கூட அந்த பெண்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுட்டு கேட்கணும் அந்த கேள்வியை. தப்பான விஷயம் அந்த இந்த விஷயத்தில் அந்த பெண்ணை பாராட்டணும். உண்மையிலேயே ஒரு நடிகையாக இருந்தாலும் கூட, நடிகைனா அந்த பார்வை வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி இன்றைக்கி அந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்ட அந்த சரமாரியான கேள்வி. எனக்கு வருத்தமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபத்தானவங்க அந்த 2 பேரும் பக்கத்தில் உட்காந்தான்னு பாருங்கள். அந்த பெண்ணு அவளை கொந்தளிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தில் இந்த சரத்குமார் நாட்டாமை படத்தில் வந்து மிக்சர் சாப்பிடுவான் ஒருத்தன், அந்த மாதிரி 2 பேரும் உட்காந்துக்கலாம் பக்கத்தில். பேசணுமா இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேசணும்ல பத்திரிகையாளர்னா. ரொம்ப தப்பான விஷயம் இது. வந்து இந்த லெவலோடு இதுக்கப்புறம் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, வழக்கு போடுறாங்க, அதெல்லாம் வேறு. பத்திரிகையாளருக்கு அவப்பேரை ஏற்படுத்தாத மாதிரி நடந்துக்காதீங்க. இதனால் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதிப்பு. அந்த பிரசாத் ஸ்டுடியோ வந்து பயணிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தானே இது வந்து ஒரு அவப்பேராகுது. அதனால் எளிதாக இது வந்து கடந்து போயிடலான்னு சொல்ல முடியுமா? எதுவுமே வந்து சூழ்நிலைகள் வந்து இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. பெண்கள் வந்து அவங்களுடைய உரிமையை வந்து பார்க்கணும். பல ஏற்கனவே இந்த கேரளாவில் இருந்த ஹேமா கமிட்டிலாம் வச்சு பெரிய அளவில் வந்து இந்த பாலியல் ரீதியான குற்றங்களை விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் அப்படி தேவைன்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் வந்து நடிகைகளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணுமா, இல்லை நீங்களே வந்து ஒரு தவறான கேள்விகளை போடுறீங்களா? எது சரி? இதில் இவங்க கண்டிக்கிறாங்க அவங்க கண்டிக்கிறாங்கன்றதெல்லாம் வேறு. இன்றைக்கி ஒருத்தர் அவங்கள வந்து இன்றைக்கி குஷ்பு கண்டிக்கிறாங்க, நாளைக்கு அவங்க கண்டிக்கிறாங்க, இவங்க என்ன. இதே குஷ்புலாம் கூட ஒரு டைமில் குஷ்பு இட்லின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருந்தானுங்க. அப்போ அதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக கடந்தாங்க. இவங்களாம் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அன்றைக்கி அதையும் கண்டிக்கணும். கோயில் கட்டுறன்னு சொன்னால் கூட கண்டிக்கணும் தான். அதெல்லாம் பெருமையாக எடுத்துக்கிறீங்க. அதோடய விளைவு தான் இப்போ இப்படியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கேள்வி போடக்கூடிய வந்து பத்திரிகையாளர்கள் வந்துடுறாங்க. அதெல்லாம் பெருமைக்குரியதாது. குஷ்பு இட்லின்னு சொன்னால் பெருமை, வந்து குஷ்பு கோயில் கட்டினாங்கன்னு சொன்னால் பெருமையாது. அதுவும் பெருமை கிடையாது, பெருமையான விஷயம் கிடையாது. அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்க தகுந்தது தான். எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கணும். நம்ம இது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படி தான் வந்து கடந்த காலத்தில் இந்த கிசுகிசெல்லாம் எழுத சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தன்னை பற்றி பேசணுன்றதுக்காக பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து இந்த பெண்ணுக்கு வந்த கோபம் வந்து ஒரு அரைச்சிட்டோம், அந்த இயல்பாக இருக்கணும். ஆனால் அங்கே நடந்த விஷயங்களை பார்க்கும்போது அந்த 2 இயக்குனரும் வந்து நடிகர் அமைதியாக இருக்கும்போது இது ஏதோ கிரியேட் பண்ணது ப்ராங்க் ஆகுது, ஒரு வேளை வந்து ஒரு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் ஆகுது அப்படின்ற பார்வை கூட சில பேருக்கு வருது அந்த மாதிரி. ஏன்னா அமைதியாக இவ்வளோ கலவரம் நடக்குது, அங்கே 2 பேரும் அமைதியாக உட்காந்து கதை கேட்டுக்கிறானுங்க உட்காந்து. அப்புறம் என்ன இயக்குனர், என்ன அவங்க சமூக பார்வை இருக்குது? எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நம்ம வந்து பேசும்போது சில சந்தர்ப்பங்களில் அது வந்து தவறாச்சுன்னா கூட அதை தவறு நம்ம மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்கன்னா அதில் இருக்கிற விஷயத்தை பார்த்து நாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து விட்ரா பண்ணிக்கிறேம்மா, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து சவால் விடுறது அதெல்லாம் நல்ல விஷயமா நான் பார்க்கல. இது ரொம்ப தப்பான விஷயம். இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.